ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ் அண்ட் ஆரி கிளாஸஸ். இப்போ பாருங்க, நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் வந்து வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனை எப்படி ஈஸியான மெத்தடில் ஸ்கெட்சிங் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவோட மார்க்கிங்கை வச்சு நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரில் ஸ்லீவை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவோட ஹைட்டு, அதுக்கப்புறம் அந்த கையோட இது தேவை ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு. அது உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும்லாம், மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, சென்டர் பார்ட் பார்த்து அதை ஃபோல்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லீவை ட்ரேசிங் பேப்பரை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே என்ன பண்றேன்னா, இந்த டிசைன் தான் நம்ம வந்து இப்போ ட்ரேஸ் பண்ண போறோம். அதுக்கு இதுல பாருங்க, ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து ஒரு அங்கங்கேயா ஃப்ளவர் வந்திருக்கு. அதை சுத்தி ஃபுல்லாவே லீஃபும் கொடி டிசைனுமா வச்சு அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குது. இப்போ அந்த ஃப்ளவரை ஒரு பேப்பர்ல வரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன், காப்பி பண்ணி. அதை எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளவரை வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லீஃப் எல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி ஃப்ளவர் எங்கெல்லாம் வருதோ ஃப்ளவரை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளவரை வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கரெக்டா பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவரை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஃப்ளவர் உங்களுக்கு வரைகிறதுக்கு நல்லா வரும்னா நீங்களாவே வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் எல்லா ஃப்ளவரும் ஒரே லெவல்ல வரணும் எனக்கு, அதுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல அதை காப்பி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதே வச்சு நான் எந்தெந்த இடத்துல ஃப்ளவர் வேணுமோ அதை எடுத்து வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஸ்கெட்சிங் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். ஃப்ளோரல் டிசைன்லாம் பார்த்துட்டு இது என்னடா இவ்வளோ பெருசா இருக்குது, நம்ம எப்படி இதை வரைஞ்சி எடுத்து நம்ம ஒர்க் போட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு பிகினரா இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம்லாம் தேவையே இல்லை. நான் சொல்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஈஸியா ஸ்கெட்சிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கு இடையில ஒரு ஃப்ளவர் வருது. அந்த ரெஃபரன்ஸ்க்கு இருக்கிற அந்த பிளவுஸ் மாடலை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் நான் ட்ரேசிங் பேப்பரில் இப்போ எனக்கு நல்லா வரைய வரும்னால ட்ரேசிங் பேப்பரில் டைரெக்டாக வரைகிறேன். உங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே ட்ரேசிங் பேப்பரில் வரைய வராட்டி நீங்கள் ஒரு A3 ஷீட் வாங்கிக்கோங்க. அதில் ஸ்லீவோட அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ரஃபாக வரைங்க. பென்சில் வச்சு வரைங்க. தப்பாக வந்துச்சுன்னா அழிச்சிட்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் பேப்பரில் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? எங்கெங்க ஃப்ளவர் வருதோ அங்கங்க ஃப்ளவர் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இனி கொடி டிசைன் வரைய போறேன். கொடி டிசைனுக்கு என்ன பண்ணணும்னா, சும்மா ரஃபா வரைஞ்சா போதும். கொடி டிசைன் வந்து எப்படி அந்த பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த கொடி டிசைனை நான் வரைஞ்சுக்கிறேன். லீஃபை ஃபர்ஸ்ட் நான் வரையல, ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வரைகிறேன், அதுக்கப்புறம் அந்த கொடி டிசைனை நான் வரைகிறேன். எங்கெங்க வருதோ அதை அப்படியே பார்த்து அப்படி காப்பி பண்றேன். சென்டர்ல உள்ள ஃப்ளவரை ஃபாலோ பண்ணி தான் அந்த கொடி டிசைன் வந்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளவருக்குமே போகுது. அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அந்த சைடு இந்த சைடுமா 2 சைடும் சென்டர்ல வச்சு வரையணும் அப்படின்னு நினைக்கிறாதீங்க. ஒரு ஸ்லீவ் இருக்குன்னா ஸ்லீவோட 1 சைடை வரைஞ்சி எடுத்துட்டு இன்னொரு சைடை காப்பி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வேலை முடியும். இருந்து ஃபுல்லா வரைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். சென்டர் மட்டும் பார்த்துக்கணும். சென்டர் மட்டும் கரெக்டா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்லீவை ஃபோல்டு பண்ணாம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சென்டர்ல ஃப்ளவரை வரைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சென்டரை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடை அப்படியே அந்த சைடு ரெஃப்ளெக்ட் ஆகும். அதை வச்சு நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிசைனா சின்ன சின்னதா நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுல இருக்க மாதிரி லீஃப்லாம் வரைகிறதுக்கு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஷேப்பு கரெக்டா வரும். நான் இதுல வந்து நமக்கு அனுப்பிவிட்ட ரெஃபரன்ஸ் மாடல்ல வந்து அவங்க லீஃப் போட்டிருக்கிறது வந்து த்ரெட் வச்சும் ஜர்தோசி வச்சும் போட்டிருக்காங்க. ஆனா கஸ்டமர் என்கிட்ட ஜர்தோசி வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி த்ரெட்டும் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கிராஸ் லீஃப், அதாவது 3 லேயர் வச்ச கிராஸ் லீஃப் தான் நான் அதில் பிளான் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு வச்சும் கட் பீடு வச்சும் அந்த லீஃபை நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதில் எந்தெந்த இடத்துல லீஃப் வருதோ அதை நான் பார்த்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் பொதுவா உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்றதுனால தான் லீஃப்லாம் வரைஞ்சி காட்டுறேன். நான் பொதுவா பிளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கொடி டிசைனையும் ஃப்ளவரும், அதாவது பெருசா இருக்கிற டிசைனை மட்டும் நான் வரைஞ்சி எடுத்துப்பேன். சின்ன சின்ன டிசைன்லாம் நான் இருந்து வரைஞ்சிட்டு இருக்க மாட்டேன்.
எனக்கு வரைஞ்சா அது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால லீஃப்லாம் வருதுன்னா நானாவே போட்டுப்பேன். பிளவுஸை போட ஆரம்பிக்கும் போது இந்த பெரிய டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லீஃப்லாம் நானாவே போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு அது போடும்போது ஒவ்வொரு ஐடியாஸ் வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுப்பேன். அதனால நான் வரைஞ்சிக்க மாட்டேன். இதை வீடியோ ஷூட் பண்றதுக்கு உங்களுக்கு நீட்டா காட்டணும்னு சொல்லிட்டு அந்த லீஃபை நான் வரைஞ்சு காட்டுறேன். லிட்டில் பிட் கேப் வந்து இருக்கதான் செய்யும் அங்கங்க. அது எல்லாமே நான் லாஸ்ட்ல ஃபைனலா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிளவுஸ்ல கேப் இருக்க இடத்த நான் ஃபில் பண்ணிப்பேன். இந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து கேப் ஓடி போட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமா போட்டாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமரும் என்கிட்ட நிறைய கேப் வேண்டாம், எனக்கு நல்ல நெருக்கமா போட்டு கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ரஃபா நான் ஒரு இதுல உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. எந்தெந்த இடத்துல லீஃப் வேணுமோ அந்த இடத்துல போட்டுக்கிறேன். கிராஸ் லீஃப் போட்டா பிளவுஸ்ல வந்து ஒரு தனி லுக்கு கிடைக்கும், நல்லா இருக்கும். கட் பீடு வச்சும் சுகர் பீடு ஃபுல்லாவே சுகர் பீடு வச்சும் போடாம கட் பீடு சுகர் பீடு கலந்து போட்டா பார்க்கவே அந்த லுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிகினரா இருந்தீங்கன்னா ட்ரேசிங் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க என்னோட ஓல்டு வீடியோஸ்ல பாருங்க, நான் வந்து ட்ரேசிங் வந்து எப்படி பண்ணலாம், பிளவுஸ் ஒரு சிம்பிள் பிளவுஸ் எப்படி ட்ரேசிங் பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஸ்கெட்சிங் பண்ண வீடியோ தான் நான் ஷூட் பண்றேன். கீழே பார்டருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன், பார்டர் போடுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன், அதுல ஒர்க்கு வரும் அதுக்கு வேண்டி. இப்போ அடுத்த சைட்ல திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு அதை பாருங்க, அந்த டிசைன் வந்து அப்படியே இதுல ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, ஈஸியா முடிஞ்சிருச்சா ஃப்ளோரல் டிசைனு. இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. பிகினரா இருந்தீங்கன்னா, நானும் பிகினரா இருக்கும்போது எனக்கு ஃப்ளோரல் டிசைன்லாம் வரைகிறது எடுக்கிறது எல்லாம் பத்தி ரொம்ப டவுட்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ எல்லாமே எனக்கு ஓகேவாயிடுச்சு. கஸ்டமர் அனுப்பின மாடல்ல வந்து பார்டர்ல ஒர்க் இல்லை, மேலே மட்டும்தான் ஒர்க் வந்துச்சு. ஆனா அவங்க எடுத்து கொடுத்த கிளாத் வந்து சில்க் காட்டன் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க, பிளெயின் கிளாத்து. அதுல பார்டர்ல ஒர்க் இல்லாம போட்டா நல்லா இருக்காது. அதனால அந்த ஃப்ளோரல் டிசைனை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழேயும் நான் வந்து போட்டுட்டு அதுக்கு கீழே பார்டர் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் நம்ம பிளவுஸோட ஃபைனல் ஸ்கெட்சிங் முடிஞ்சாச்சு. இதுதான் நம்ம பிளவுஸ்ல போட போறோம். பிளவுஸ்ல டிசைன்லாம் நீங்க போடும்போது அதை நீட்டா வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். இது லீஃப் டிசைன் வந்து சின்னதுல இருந்து பெரிய லீஃப் வரைக்கும் எல்லாமே இருக்குது. லீஃப் டிசைன் கையால வரையும் போது ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு ஷேப்ல வரும். இதுல நான் கிராஸ் லீஃப்னால இதில் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வச்சு லீஃப்லாம் போடும்போது இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா லீஃபும் சேமா கிடைக்கும். அதுக்கு வேண்டியதான் இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை பாருங்க, இது ஒரு மாங்காய் டிசைன் மாதிரி. இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே அதுல கவர் ஆகும். உங்க தேவைக்கு என்னென்ன வேணுமோ அதை நீட்டா வரைஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க ஆரி ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஸ்கெட்சிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்ம கையால வரையும் போது ஒவ்வொரு மாதிரி போகும். இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணா எல்லாமே சேம் ஷேப்ல கிடைக்கும், நல்லா இருக்கும். ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இது திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறம் இது ஓவல் ஷேப்பு பாருங்க. இது ஒரு மாதிரி மாங்காய் ஷேப்பு, அதுக்கப்புறம் இது மயிலு. இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இதை வச்சுதான் நான் இது முழுக்க முழுக்க என்னோட ட்ரேசிங் மெத்தடு. நான் ஸ்கெட்சிங் பண்ணி இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணுவேன். அதுக்கு வேண்டி நான் இது எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். இது என்னோட மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.